الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات وقال الله تبارك وتعالى إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور وقال الله تبارك وتعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا كم من صائم ليس له من صيامه إلا الجوع والعطش وكم من قائم ليس له من قيامه إلا السهر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அதன் ஆரம்ப பகுதியில் அந்த மாதத்தை அடைந்து அதன் ஆரம்ப பகுதியை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம், இந்த மாதம் அடுத்த மாதங்களை போல வாரதில்லை. இந்த மாதம் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு பங்கிடுறதுக்காக நிறைய அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு வரும். அதிலுள்ள ஒவ்வொரு அன்பளிப்புகளும் பல பல கோடி ரூபாய்கள் பெறுமதியானது. ஏன் அந்த அன்பளிப்புகள் துனியால விற்கிறதுக்கும் இல்லை, இங்குள்ள பணத்தை கொடுத்து வாங்கவும் இல்லை. அவ்வளவு பெரிய அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பு அது கிடைக்குது அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருந்து மட்டும்தான். அந்த அன்பளிப்பை துனியாவுடைய வஸ்துக்களை கொடுத்து வாங்குறதுக்கு இயலாது. அதை அமல்களை கொண்டுதான் வாங்கும். இந்த மாதம் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு தான் பரக்கத்தை கொண்டு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை பத்தி அறிமுகம் செய்யும் போது சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ஒரு மனிதன் பேச்சை பார்க்கிற நேரம் விளங்கும், இவர் சந்தோஷத்துல சொல்றாரா, கோபத்துல சொல்றாரா, ஆத்திரத்துல சொல்றாரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சந்தோஷத்துல உச்சியில இருந்து பேசிக்கிறார். ஏனைய எந்த ஒரு மாதத்துக்கும் இப்படியான ஒரு சந்தோஷ வார்த்தையை வெளிப்படுத்தினதாக இல்லை.
சுனனு நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம் உங்களிடத்துல வந்து விட்டது என்றான். இது எதை போல இருக்கு? நீண்ட நாளாக தூரமான ஒரு பயணம் போயிருந்த வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்ப உம்மா பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, வாப்பா வந்துட்டார். கோபத்திலேயா சொல்றாங்க? இல்ல, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இது போல உம்மத்தை பார்த்து சொல்றாங்க, அதாக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம் உங்களிடம் வந்து விட்டது என்றான். அதுல என்ன இருக்குது சந்தோஷப்பட? சொன்னாங்க, ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட மாதம், பரக்கத் நிரம்பிய மாதம், பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மாதம். இந்த மாதம் வாரதால வளமையான மாதங்கள்ல இருக்கக்கூடிய பாரங்கள் குறையுது, வளமையான கஷ்டங்கள் குறையுது, வளமையான குழப்பங்கள் இல்லாம. இது பரக்கத்துடைய வெளிப்பாடு. ஷஹ்ருன் முபாரக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னும் 3 செய்திகள் அறிவிச்சார். அந்த 3 செய்திகளையும் விளங்கிக் கொள்வதற்கு ஈமான் தேவை. ஈமான்ல குறைபாடு இருந்தா அதை விளங்கிக் கொள்றது கஷ்டம். எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் செய்யலாம். ஒரு புக் எழுதணும், அதை எழுதுறதுக்கு எழுத்தறிவோணும், அவரே தான் அது செய்யும். ஆய்வு செய்யணும், அதுக்கு அறிவோணும், அறிவில்லாதவருக்கு ஆய்வு செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கெடுக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பொறுப்பெடுக்கிறதுக்கு இது விளப்பத்தால செய்யலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் தீன். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் தீன். இந்த கட்டளைகளை தூக்குறதுக்கு அறிவால தூக்கலாம், விளக்கத்தால தூக்கலாது, பணத்தால தூக்கலாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அறிவால தூக்கலும்னா ஆகப்பெரிய தீன்தார் யாரிப்பா? இப்லீஸ். அவன்கிட்ட இந்த அறிவு யார்கிட்ட இருந்துச்சு? ஆனா அந்த அறிவால ஒரு கட்டளையை கூட அவனுக்கு தூக்கலாம போயிடுச்சு, சுஜூது செய்யலாம போயிட்டு. அறிவால கட்டளைகளை தூக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைய அறிவால தூக்கலாம், தீன அறிவால தூக்கலாம், தீன அறிவால விளங்கலும், தீன அறிவால விளங்கப்படுத்தலும், தீன அறிவால எழுதலும், தீன அறிவால செயற்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய கட்டளைய தூக்குறதுக்கு ஈமானோட பலமும். நோம்ப பாருங்க, நோம்பு பாரமான ஒரு கட்டளை. சாப்பிடுற நேரத்துல பசிலிக்கிறோம், தூங்குற நேரத்துல சாப்பிடுறோம். அப்படிதான். சாப்பிடுற நேரத்துல பசிலிக்கிறோம், தூங்குற நேரத்துல சாப்பிடுறோம், தூங்குற நேரத்துல விழிச்சிருக்கிறோம், விழிக்கிற நேரத்துல தூங்குறோம். இந்த ஒரு மாசத்துக்கும் தரத்தி மாறு. இது மனசு பாரம். அதனால நோம்பு கடமை என்ற சட்டத்தை சொல்ற நேரம் அல்லாஹ் எப்படி பேசிக்கணும்? அறிஞர்கள் தான் இதை விளங்கிக் கொள்வாங்கடா. ஐயுஹல் உலமா ஐயுஹல் குபரா, அறிஞர்களே விஞ்ஞானிகளே என்று பேசிக்கணும். அப்படி பேசணும். ஐயுஹன்னாஸ், எல்லாருக்கும் தானே நோம்பு கடமை. குஃபார்களுக்கும் நோம்பு கடமை. எங்களுக்கு என்ன கடமையில இருக்குதோ களிமா இல்லாதவங்களுக்கும் இந்த கடமை. ஆனா நாங்க சொல்றதுல எதுக்காக? களிமா இல்லாததால சொல்றது. களிமா இல்லாதால சொல்றது. அப்ப அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்லிக்கணும், உங்களை எல்லாருக்கும் தான் நோம்பு கடமை. ஐயுஹன்னாஸ், அல்லாஹ் எப்படி பேசுறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே பேசுறான். அவங்களுக்கு தான் இதை தூக்கல்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. பகலையில நோன்பு, நீங்க நோன்பு பிடிச்சே ஆகணும். ஈமான்தாரிகள் பேச, ஈமானாலதான் அல்லாஹ்வுடைய அஹ்காம்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தூக்குறதுக்கு. இந்த மாதிரி ரமலான்ல உள்ள 3 சிறப்புகள், ரமலான் தொடங்கின உடனே நடக்கிற 3 சிறப்புகளை சொன்னாங்க. ஈமான்தாரிகளை விளங்கலும் ரசூலுல்லாவுக்கு முன்னால இருந்த மிக உச்ச நிலையில இருந்த ஈமான்தாரிகள் சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்க விளங்கெடுத்தாங்க. சொன்னாங்க, இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், ரமலான் தொடங்கினா சுவர்க்கத்துல கதவெல்லாம் திறந்து, 30 நாளில் சொர்க்கம் பூட்டுகள்ல, 30 நாளுக்கும் சுவர்க்கம் திறந்து. எவ்வளவு சந்தோஷம்! இலங்கையில உள்ள பிரதம மந்திரி வாழ்றதுக்குள்ள வீடு அலரி மாளிகை, கொள்ளுப்பிடி பள்ளிக்கங்களி அலரி மாளிகை. இந்த மாளிகைய அதுக்குள்ள வைத்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு வரையில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் வச்சுக்குது. யாரும் போய் தந்த மாளிகையில இன்பமாக இருந்துட்டு வரையிலும்னா பெட்டாவிலிருந்து போலி நிற்கும். அழிந்து போல ஒரு மனிதன் வாழும், இடிந்து விழப்போகும் ஒரு மாளிகைக்கு அவ்வளவு கண்ணியம் என்றா, அழியாத மிக பெருமதி மிக்க அந்த சுவர்க்கம், பழமையாகாத அந்த சுவர்க்கம், அது 30 நாளும் திறந்து வச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு வழியால உள்ள வந்து பூந்துடு. எத்தனையோ கதவுகள் இருக்கு சொர்க்கத்துல. அந்த கதவுகள்ல எந்தெந்த கதவுகள் ஊடாக யார் யார் வருவாங்க பெயர் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் உங்க பேரை போட்டுக்கோ. அதுக்குதான் எல்லா கதவையும் திறந்து அல்லாஹ் என்கிற பேரை எல்லா கதவுகள்லையும் பதியட்டும். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகுல்லிகத் அப்வாபுன் நீரான், நரகம் பூட்டி. தலைப்புறையோட ரமலான்ல நரகம் பூட்டப்படுகிறது. ஒரு மாதத்துக்கு ரமலான்ல அந்த நரகம் பூட்டப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? நரகத்தையே பூட்டி இருக்கிறோம். நரகம் ஏன் வச்சிருக்கிறோம்? பாவம் செய்தவர்களுக்கு. நீங்க பாவம் செய்ய வேண்டாம், பாவம் செய்யப்படாதுன்னுதான் நாங்க நரகத்தை மூடுறோம். 3வது அறிகுறி, எங்களோட ரொம்ப இரக்கமா ஆளிக்கு, ரொம்ப இரக்கம். ராவு பகலாக எப்பதான் நரகத்துக்கு அனுப்புற, எதை செய்ய வச்சு நரகத்துக்கு அனுப்புற, எதை பார்க்க வச்சு நரகத்துக்கு அனுப்புற, எதை தின்ன கொடுத்து நரகத்துக்கு அனுப்புற, எந்த நம்பிக்கைய மாற்றி நரகத்துக்கு அனுப்புறேன்னு ராவு பகல் ஒவ்வொரு முஸ்லிம்லையும் முயற்சி செய்யக்கூடிய கொடூரமான அந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு, முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருக்குது, அவங்க கடல்ல சிறை வைக்கப்படுறாங்க. இந்த செய்தியை கேட்டு சஹாபாக்களே சரியான சந்தோஷம். ஈமான்தாரிகளுக்கு ரமலான் வாரது சந்தோஷம். அதனாலதான் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, உலகத்துல யாருமே படாத ஆசை சஹாபாக்கள் பட்டாங்க. அவங்களுக்கு நாங்களாச்சும் ரமலான் வாரம் 3 மாசத்துக்கு முந்தித்தான், 2 மாதத்துக்கு முந்தித்தான் ஒரு துவா வந்து தொடங்குற, பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். அதுக்கு முந்தி ரமலானே நினைப்பில்லை. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், பாவம் இல்லாத பொய் புரட்டில்லாத சிறந்த காலத்தில வாழ்ந்த அந்த மக்கள் எந்த சிறந்த நூற்றாண்டில இருந்தாங்களோ அந்த மக்கள் 6 மாதத்துக்கு முன்னாலே துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யா அல்லாஹ், இந்த வருஷம் சந்தர்ப்பம் இருந்தா ஆரோக்கியமாக ரமலான அடைய வச்சு. நோம்புல சிரமப்பட்டு அமல் செய்வாங்க, கஷ்டப்பட்டு அமல் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வை பத்தி எப்படி வந்து, ஒருத்தர் கடை போட்டீங்க, ஒருத்தர் கடை போட்டுகிறார். கடை போட்டவர் எல்லா மாதங்கள்லையும் நோம்பலா வருவார், அன்றைக்கு பின்னரும் போவாரு. ஏப்ரல் வந்தா தஹஜ்ஜுதுக்கே வந்துருவார். ஏப்ரல் வந்தா சித்திரை வியாபாரம் தானே, தஹஜ்ஜுதுக்கே வருவாரு.
சாப்பாட்டை மறந்துடுவாரு, வேர்வை போம் மறந்துடுவாரு, தண்ணிய மறந்துடுவாரு, வீட்டை மறந்துடுவாரு, கல்யாணத்தை மறந்துடுவாரு, மையத்தூட்ட மறந்துடுவாரு. காலையில 4 மணிக்கு வாராரு, ராவு 10 மணிக்கு போறாரு. இது ஒரு 15-20 நாள்ல முயற்சி. எதுக்கு? அவரு தெரியும் அப்படி ஒரு அடி அடிச்சா ஒரு வருஷத்துல டாக்கத்தை பிடிக்கும். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பார்த்தாங்க. ஏப்ரல்ல முயற்சி செஞ்ச மாதிரி இல்ல அவங்க. ஏப்ரல் அப்படி முயற்சி செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜில அப்படி முயற்சி செய்யல. சஹாபாக்கள் வாயால வருகிறது, ரசூலுல்லாவை பார்த்தோம் ரமலானில தான் கஷ்டப்படுறாங்க. ஜத்த வஜ்தஹத ஜத்த வஜ்தஹத, ரொம்ப சிரமங்களை தூக்குறாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது, கஷ்டப்படுறாங்க. ஏன்? முஃமின்களோட சீசன் இது. முஃமின்கள் சுவர்க்கத்தை சம்பாதிக்கிற மாதம் இது. சின்ன சின்ன அமலுக்கெல்லாம் பெரிய பெரிய வேலை. மாணிக்கம் மாறி ஒரு ரக்காத்து பெரிய வேலை, ஒரு எழுத்து குர்ஆன்ல பெரிய வேலை, ஒரு தஸ்பீஹ் பெரிய வேலை, ஒரு சதகாவு பெரிய வேலை, ஒரு தஹஜ்ஜுது பெரிய வேலை, ஒரு ஈச்சப்பழ கீத்துக்கு பெரிய வேலை, சின்ன சாமான் பெரிய வேலை. மறுமேட பஜார்ல பெரிய லாபத்துக்கு வியாபாரம் நடக்கிற காலம். ரசூலுல்லாஹ் சிரமப்படுறான். அமல கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு அடுத்த 6 மாசமும் துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ், செஞ்சிட்டோம், நீ அக்செப்ட் பண்ணும், நீ சரியென்று சொன்னாதான் இதால பிரயோசனம் கிடைக்கும். தட்டி போட்டுடாதே. ரமலான்ல செஞ்சதுகளை கபூல் செஞ்சு கொண்டு வளமையான துவாக்கள்ல 6 மாசத்தை கேட்பாங்க. பெருமதி வழங்கின மக்கள் அவங்க, பெருமதி வழங்கின மக்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் தூக்கம், கண் திறந்திருக்குது, ஆனா எங்க உள்ளமெல்லாம் தூக்கம். எங்களுக்கு எப்ப தெரியுமா கண் திறப்படும்? ரூஹு போனா பிறகு. ரூஹு போனா பிறகுதானா மிச்சம் வேற கண் திறப்படும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னா சுனியா, மக்கள் எல்லாரும் தூக்கம். தூக்கமா? முழிச்சுதான் நீங்களா? முழிக்க வேண்டிய இடம் முழிக்கல்ல, விழிக்க வேண்டிய இடம் முழிக்கல்ல. மக்கள் எல்லாரும் தூக்கம். இதாவா தூ இந்த பகு, எப்ப மௌத்தாகுவாங்களோ அப்பதான் முழிப்பாங்க. ஹஜ்ரத் அலி சொல்றாங்க. நோம்பட பொறுமதிய சரியாக யாரு விளங்கி கொள்வாங்கண்டா, இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றேன். நம்ம சொல்றாங்க, தல்லாஹி வபில்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றேன் என்றா குர்ஆன் ஹதீஸ்ல தஹ்கீக் செய்யாம அப்படி பேச மாட்டாங்க, சத்தியமிட்டு சொல்றாங்க. யாருக்கிட்ட இந்த பொறுமதியை கேட்கட்டா? ரமலான் பொறுமதி யாருக்கா விளங்குது? சொல்றாங்க, மையவாடி பெய்து கபிரிஸ்தானத்தை பெய்து உங்களோட அப்பமார் ஆட்சிமார் எல்லாத்தையும் அடக்கிக்கிறீங்க. அதிகமான ஊர்கள்ல பள்ளிக்கு முன்னாலே மால்கள் வாழ்ற, பள்ளி பின்னாலே மால்கள் வாழ்ற. பள்ளி முன்னு வாழ்ற ஆட்கள் எப்படியும் குறைவுதான், கூடுதலான ஆட்களுக்கு பள்ளி பின்னுதான். பள்ளி பின்னு யார் வாழ? மௌத்தானவங்க. கபிரிஸ்தானமிக்கு பள்ளி பின்னுதான், மிச்சம் போகல. பள்ளி முன்னுக்குதான் தற்காலிகமாக வாழ்றாக்களுக்கு. அவங்களோட தொகையை, இங்குள்ள தொகையை பார்த்தா அவங்களோட தொகை கூட. கபிரிஸ்தான்ல 100கணக்கான வருஷமா நாட்கள் வைக்கிறான், நாங்க காணாத வாழ்க்கை வைக்கிறான். அதுல ஒரு ஆளை 7 மண்டா தட்டி எழுப்பட்டான். ஒரு உம்முமா தட்டி எழுப்புங்க வைத்து, எப்படி சரி யாரெல்லாம் எழுப்பித்தான்னு சொல்லி கேட்டு ஆளை எழுப்பி கேட்கட்டா, இவ்வளவு காலமாக 6 அடி குழிக்குள்ள படுக்கிறீங்க, ஏசியும் போட்டில்ல, ஃபேனும் போட்டில்ல, லைட்டும் இதுக்குள்ள இல்ல, மெத்தையும் இல்ல, கட்டிலும் இல்ல, கஃன் புடவையில போட்டு வச்சோம், அதையும் மண் துண்டு மண்ணை கன்னத்தில் வச்சுக்கொண்டு படுக்கிறீங்க. உம்முமா உங்களுக்கு என்ன ஓணுமனுக்கு என்ன கேப்பா? ஊடன்னு கட்டித்தான கேப்பா? ஏசி கொண்டு போட்டுடு என்ன கேப்பாவா? கேட்க மாட்டா. 1 லட்சம் ரூபாய் காசிதாமான் கேட்க மாட்டா.
நல்ல சாப்பாட்டு பார்சல் கொள்வா, கேட்க மாட்டா. 4 காப்பு கொண்டா, கேட்க மாட்டா. அவ ஒண்ட கேட்பாவாம், எனக்கு ஏழுமண்டா ரமலான் ஒரு நாளை அடையிறது சான்ஸ் எடுத்தான். இது நான் சொன்ன கருத்தல்ல. இது யாரு சொல்றாங்க? ஹாஃபில் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. தல்லாஹின்னு சொல்றாங்க, சத்தியமிட்டு சொல்றேன், கபர்ல இருக்கிற மக்கள் அவர்களுக்கு தமன்னோ உங்களோட ஆசைகளை சொல்லுங்க என்று கேட்டா அவர்கள் ரமலான கேட்பாங்களாம். அவங்களுக்கு தெரியும் கபரில் இருக்கிற எங்கட பிரச்சனைகளை வேறொன்றாலையும் தீக்கிறது கேளா. எங்கட பிள்ளைகள் வந்தும் தீக்கலா, உள்ள சல்லிய போட்டும் தீக்கலா, ஜனாதிபதியை கொண்டும் தீக்கலா, போலீஸ் டிப்ப கொண்டு வந்தும் இங்க தீக்கலா. கபரில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லிட்டான வழி, ரமலான் ஒரு நோன்பு கிடைக்கும் என்றா அந்த ராவும் பகலும் கபரிலுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சிடு. காரணம் என்ன? நோம்பட பகலும் பாவத்தை மன்னிக்குது, நோம்பட ராவும் பாவத்தை மன்னிக்குது. பகலேல நோம்பு பிடிச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானோடு நன்மை கிடைக்கும் என்ற ஆசையோடு நோம்பு பிடிச்சா முன்னின பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரமலான் இரவையில தராவீஹ் தொழுகிறீங்க, பின்னிரவில தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க, ராவையில குர்ஆன் ஓதுறீங்க, முந்தின பாவம் மன்னிக்கப்படுது. ரமலான் 24 அவரும் எங்கட பாவங்களை சுடுகிறது தான் மன்னி. இவ்வளவு பொறுமதியான ஒரு காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எங்கட இலக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு முந்தையும் நோம்பு வந்ததான், நோம்பு வந்த பயான்களை கேட்டதுதான், கிடைச்ச மாதிரி தொழுது கொண்ட, கிடைச்சது கிடைச்சதுதான், தப்பினது தப்பினதுதான், ஓத நினைச்சதான், எவ்வளவு ஓதினோமோ அவ்வளவு ஓதினோம். நிறைய பேர் வெக்கம் சொல்றதுக்கு கடந்த வருஷங்கள்ல ஒரு குர்ஆன கூட ஓதாதவங்களும் இருக்கிறார். ஆரம்பத்தில் நினைச்சதான் ஓத, ஆனா முறையான திட்டமிடல் இல்லாம எந்த நேரத்தில் ஓதுற நேரத்தை ஒதுக்காம கண்மூடித்தனமாக செயற்பட்டதால அமல்கள் வீணா போயிட்டு, குர்ஆன் ஹதீஸுக்குள்ள மூழ்கி இருந்த அறிஞர்களை பார்த்தா ரமலானில ஏதாவது என்கிற அமல்கள் பாழாகும். பாழாகிற அமலை பாதுகாக்க என்ன வழி? அதை கூட தெரிகிறார், அதை கூட தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே எங்கட இலக்கு இருக்கணும் என்ன தெரியுமா? இந்த ரமலான் இந்த கபருக்குள்ள ரமலான், இந்த கபரை வெளிச்சமாக்கிறதுக்குள்ள ரமலான். இந்த ரமலான நான் கவனமாக பாவிக்க போறேன். அடுத்த வருஷம் இருப்பேன் ஆண்டு எந்த உத்தரவாதமும் யாரும் எனக்கு தரவும் இல்லை, தரவும் இயலாது. இதை பாவிக்க போறேன். கபரில் இருந்து ஆரம்பமாகிற இந்த வாழ்க்கையை வெற்றியாக ஆக்க. இப்படி ஒரு ஹிம்மத் வைப்பீங்களா? எல்லாரும் ஹிம்மத் வைக்கிறதுக்கு வேறு போறா, ஒரு அமல செய்யறேன்னு உறுதி எடுக்கிறதுக்கு வேறு வழிதான் இல்ல. சல்லி செலவாகிறான், முள்ளு கரைதான் இல்ல, ஒன்றுமே இல்ல. இருந்த இருப்பிலே உள்ளத்தால் ஒரு நீயத் எடுக்கிறீங்க, இந்த ரமலான பெருமதியாக கழிக்கோடும் என்று அல்லாஹ் எப்படி கூலிதாரா? ஹதீஸில் இருக்குது, மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா குதிபத் லஹு ஹஸனாத். ஒரு ஆள் நல்லதை செய்யணும் என்று நினைச்சாரு, செய்ய கிடைக்கல, அல்லாஹ் அவருக்கும் கூலி எழுதுறான். சும்மா கிடைக்கிற நன்மையை காலால தட்டணும். ரமலான் ஆரம்பத்தில் 2வது நோம்பில இருக்கிறோம். இதுல நீயத்து வைங்க, முன்னால வருகிற 28 நாளையாவது நாம் பெருமதியான முறையில கழிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையை சொல்ல போனா நாங்க யாருமே ஆகிரத்துக்குள்ளது இன்னும் தேடல. குறைந்த பட்சம் அடுத்த வீடு, அடுத்ததாக குடிபோக இருக்கிற வீடு, இதுக்கு அடுத்ததாக குடிபோக இருக்கிற வீடு கபரு. அடுத்த வீடு கபரு. கபருக்கு தலபாடமாக இருந்தீங்க. ஊடண்டு கட்டிடா தலபாடமாக எல்லாரும் கட்டில் எடுக்கிற, புட்டுவம் கதிர எடுக்கிற, அல்மாரி எடுக்கிற இல்லையா,
குசுனி கிச்சன்ல போடுறது, சாமான் எடுக்கிற எல்லாம் போட்டுதான் வீடு ஓபன். இவர் வாழை போல 10-15 வருஷம் விருந்து போட்டு இவர் மூத்தாக போறார். அந்த வீட்டுக்கே இவ்வளவு சாமன் தேவை. அந்த வீட்டுல வாழ்றா பல 100 வருடங்கள் கபருக்குள்ள இருக்க போறீங்களே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி 1400 வருடங்களுக்கு மேலாக கபருக்குள்ள இருக்கிறாங்களே, என்ன தலபாடம் தயாரிச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் அடியானே அசாசுல் கபர், கபரோட தலபாடங்களை தயார் செஞ்சுக்கோங்க, அங்க வேற தலபாடம் இல்லை. சொல்றாங்க கபருடைய தலபாடம் நாளை, கபரு கொண்டு போற தலபாடம் நாளைக்குது, வாங்கிக்கோங்க. முதலாவது தொழுகையில பேணுதலாக இருங்க. உங்களை வச்சோடனே தலைமாட்டில வந்து நிக்கிற தலபாடம் தொழுகலாம். இரண்டாவது அதிகமாக குர்ஆனை திலாவத் செய்யுங்க. உங்களோட வலது புறத்துல வந்து நிக்க போற தொழுகலாம். மூன்றாவது நீங்க நோன்பு பிடிங்க, பரலான நோன்போட சுன்னத்தான நோன்பை பிடிங்க, கால் மாட்டில வந்து நிக்கிற நோன்பு தான். நாலாவது சொன்னாங்க, இதெல்லாம் ஹதீஸ்ல வர விஷயங்கள், அதிகமா சதகா கொடுங்க. இடது புறத்துல வந்து நிக்கிறது சதகா. 4 புறத்திலே நின்று உங்களுக்கு உற்சாகம் தந்து அதாவது செய்ய விடாம உங்களை பாதுகாக்கிற சக்திகள், அமல்கள், சாலிஹான அமல்கள், இது கபருடைய தலபாடங்கள்ங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அப்ப எங்களுக்கு பாருங்க, நோம்பில் இந்த 4 செய்யணும். தொழுகை நிறைய கிடைக்குது, தொழுகை நிறைய கிடைக்குது. ரமலான்ல தொழுகை எப்படி கிடைக்குது? ஒவ்வொரு நாளும் 17 ரக்காத்து ஃபர்து தொழுகை கிடைக்குது. 17 ரக்காத்து ஃபர்து தொழுகை கிடைக்குது. 22 ரக்காத்து சுன்னத்து தொழுகை கிடைக்குது. எல்லா தொழுகைக்கும் முந்தின சுன்னத் இருக்குது. அசருக்கும் சுபஹுக்கும் மட்டும் பிந்தின சுன்னத் இல்ல, மற்ற எல்லா தொழுகைக்கும் பிந்திய சுன்னத் இருக்கு. எண்ணி பாருங்க, சுபஹு முன்னால 2, லுஹரு முன்னால 4, பின்னால 4 10, அசரு முன்னால 4 14, மக்ரிபு முன்னால பின்னால 2 2 18, இஷாவு முன்னால பின்னால 2 2 22 சுன்னத். அது முஅக்கதா கைரு முஅக்கதா பிரியுது, அது வேற விஷயம். 17 22 சேர்த்தினீங்கன்னா 39 ரக்காத். குறைந்த பட்சம் லுஹா தொழுக 4 ரக்காத்து தொழுங்க 43. ஆக குறைந்தது தஹஜ்ஜுத் தொழுக 4 ரக்காத்து தொழுங்க 47. வித்ரு 3 ரக்காத் 50. ஒரு முஸ்லிம் குறைந்த பட்சம் நாளாந்தம் 50 ரக்காத்து தொழணும். இது போக எக்ஸ்ட்ரா ரமலான்ல தராவீஹ் 20 கிடைக்குது, 70 தொலை கிடைக்குது, 70 ரக்காத். கிட்டத்தட்ட 2200 ரக்காத்து தொலை கிடைக்கும். ரமலான்ல சரியாக தொழுதா 30 நாள் 70 ரக்காத்தண்டா 10 நாளுக்கு 700, 20 நாளுக்கு 1400, 30 நாளைக்கு 2100. 2100 ரக்காத்துகள் ஃபர்லும் சுன்னத்தும் நஃபிலும் தொழுகிற சந்தர்ப்பம் தாரா. பாவிச்சா கபருக்கு வராது, கபருக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது விஷயம் கவனம் எடுங்க, குர்ஆனுடைய திலாவத். திலாவத்துல் குர்ஆன். யாரு ரமலான் அடைஞ்சி குர்ஆன் ஓதலையோ அவர் ரமலான மதிக்கலையா, ரமலான கேவலப்படுத்தார், ரமலான கேவலப்படுத்துறாரு. அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. எல்லா பரலான இபாதத்துகளுக்கு பிறகு மற்ற எல்லா இபாதத்துகளையும் குர்ஆனுக்கு கூட நேரம் கொடுங்க. அடுத்த அமல்கள்ல குறைவு வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க ரமலான் வந்தா மற்ற வளமையில செய்த இபாதத்தெல்லாம் விட்டுடுவோம். நாங்க முன்னோக்குற குர்ஆன், வளமையில செய்த அமல்களை குறைச்சிடுவோம். குறைச்சிடுங்கிற கவனம் போகும் குர்ஆனுடைய திலாவத்தில. இது குர்ஆனுக்குள்ள மாதம். ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை சங்கப்படுத்துற முஸ்லிமாக இருந்தா
குர்ஆனை மதிக்கிற முஸ்லீமாக இருந்தா, ஆணோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ ரமலானில் அதிக நேரம் அதுக்கு கொடுக்கும். கொஞ்சம் சரளமாக ஓதுற ஆளாக இருந்தா ஒரு நாளுக்கு ஒரு குர்ஆனாவது ஓத பார்க்கும். ஒரு நாளுக்கு ஒரு குர்ஆன், ஒரு ஜுசு கதையில இல்ல, அது சும்மா நாளையில ஒண்ணு. ரமலான்ல ஒரு நாளுக்கு ஒரு குர்ஆனே பாருங்க. அல்லாஹ்வை அறிவிச்சிருக்கிறான் குர்ஆன்ல. முழு மனித சமுதாயத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு கொண்டு போற வழிகாட்டியாக இறக்கப்பட்ட குர்ஆன் ரமலான்ல தான் இருக்கு. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். அதனாலதான் மிச்சம் குவாலிட்டியானதை கொஞ்சம் தானே கொடுக்கும், அப்பதான் டேஸ்ட் ஆயிடும். குவாலிட்டியானது மிச்சம் கொடுத்தா, அதனால அதான் சொன்ன ரமலான நாங்க மிச்ச நாள் தாரணும் உங்களுக்கு. இது பொறுமதி கூட, சரியான வழி கூட, எண்ணி கொஞ்ச நாள் தான் தார. இங்களை பார்த்தா ரோம திறங்கிக்கும், அடுத்த பேரும் திரும்பி பார்த்தா முடிஞ்சிருப்பாங்க. ஐயாமம் மஅதூதாத், எண்ணி தரப்பட்ட நாட்கள். மிச்சம் தாரல் இது, கொஞ்சம் தான் தாருங்க. இந்த ரமலான் மாதத்தில் பிடிக்கிற நோன்பு ஒன்றுக்கும் இதர மாதம் 11 மாசம் நீங்க நோன்பு பிடித்தாலும் ரமலான் ஒரு நோன்புக்கு சமமாகலாம். ரமலான் ஒரு நோன்புக்கு சமமாக. ஷேக் ஷின்கீத்தி எழுதுறாரு, சில மனிதர்கள் ரமலான்ல செய்த பொடுபோக்கு. சில ஆட்கள் தராவீக பவனமா தொழுகிறார், கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் அதுவும் கவனமா தொழுவாங்க. லுஹருக்கு வேருக்கு என்று சொல்லி லுஹர்ல ஜமாத்து வாரலையா சொல்றாரு. நீங்க முழு ரமலான்லையும் தொழுகிற தராவி, முழு ரமலான்லையும் தொழுகிற தஹஜ்ஜுத் எல்லாத்தையும் சேர்த்தினா லுஹரோட ஒரு ரக்காத்துக்கு சமமாக. ஃபர்லோட தரம் வேற, சுன்னத்தர தரம் வேற. அதனால ரமலானுடைய காலத்தில் உள்ள பரக்கத் இருக்குது, இது வேற எங்கேயும் கிடைக்காது. பாருங்க, நோயாளிகளுக்கு இஸ்லாம் சலுகை கொடுத்தீங்க, நோம்பு விடுங்க, சில நிபந்தனைகளோட நோம்பு விடுங்க. பயணம் போறவங்களுக்கும் அதுக்கும் நிபந்தனை இருக்குது. கசரு தேர்வு செய்த தூரம் போகணும், ஃபஜ்ர் முந்தி ஒரு வெளியில போகணும், மார்க்கம் அனுமதிச்ச பயணம் ஆகிக்கணும். அப்படி பயணம் போறவங்களுக்கும் குர்ஆன்ல அனுமதி தந்திருக்குது. நோன்பை விட்டுட்டு புறவு பிடிக்கவே வேண்டும். அனுமதி தந்துட்டும் ஆயத்தை எப்படி தெரியுமா முடிக்கிறான்? ரமலானுக்குள்ளே கொஞ்சம் தாங்கி கொண்டு பிடிக்கலும்டா அது நல்லவன்றா. நீங்க நோம்பு பிடிக்கிறதுல கயிறு இருக்குது, உங்களுக்கு அதை பத்திய இல்மிக்கு வேண்டாம். இங்குந்தும் தாளமும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரமலானுடைய மாதம் குர்ஆனுக்குள்ள மாதம். கபரில எங்கட தனிமையை போக்கி பக்கத்தில் நிற்கக்கூடிய கூட்டாளிதான் குர்ஆன். ஒரு ரூம்ல ஒரு கிழமைக்கு போட்டு அடைச்சி வச்சா யாரும் பேசுறதும் இல்ல, பார்க்கிறதும் இல்ல, போனும் இல்ல, ஒன்றும் இல்ல, இருட்டு காமரையில போட்டு மூடி வச்சு திருப்பி திறந்து பார்த்தா மென்டலா தான் வருவாரு. தனியா நிக்கணுமா? கபருக்குள்ள போட்டு ஒரு கனெக்ஷனும் இல்ல, போட்டு மூடிட்டு வாரீங்களே, உள்ளுக்குள்ளவர் எப்படி இருக்காங்க? ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் இதை ரொம்ப யோசிச்சேன். அடே, கபருக்குள்ளதானே நீண்ட நாள் நிக்க போற, உலகத்தில் எல்லை மிச்சதான் நிக்க போறோம், கபரில் நீண்ட காலம் நிக்க போறோமே, அந்த காலத்துல எந்த தனிமைக்கு யாரு கபருக்குள்ள வரப்போறாங்க? பொம்பளை வரப்போறான்னு பார்த்தா வரமாட்டாங்க, அவள் வீட்டோடு நின்றுவாள். புள்ளகள் வருவாங்கன்னு பார்த்தா வரமாட்டாங்க. நல்ல கூட்டாளி வாரு, நல்ல கூட்டாளி வாரு, நகமும் சதையும் போல உள்ளவங்க அவங்க வருவாங்கன்னு பார்த்தா வரமாட்டாங்க. எல்லாரும் மண்ணை போட்டு மூடிட்டு பைத்துருவாங்க. அப்ப பார்த்தேன், என்னோட வார ஒரு ஆள் தான் குர்ஆன். நான் அதனால குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தேன். இங்க யாரு குர்ஆனுக்கு கூட நேரம் கொடுப்பாங்களோ கபருக்குள்ள குர்ஆனுக்கு கூட நேரம் கொடுக்கும். சீர் அலாமின் நுபலால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி என்ற கருத்து. நேரம் கொடுங்க குர்ஆனுக்கு. கண்ணியமான சகோதரர்களே,
பெரியார்களே, இதனாலதான் வேற ஒரு மாதத்திலேயும் செய்யாத ஒரு அமல் உண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடா வருடம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துல ராவு நேரத்துல குர்ஆன் ஹல்கா வச்சாங்க. யாரோட குர்ஆன் ஹல்கா வச்சாங்க? சஹாபாக்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட ஹல்கா வச்சாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்படுது. ரமலான்ல ஒவ்வொரு ராவும் தராவீஹ் கியாமுடைய தொழுகைக்கு பிறகு, தராவீஹுடைய தொழுகைக்கு பிறகு சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வராங்க. குர்ஆன் ஹல்காவுக்கு வீட்டிலிருந்து பள்ளி வாயில கஷ்டமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ கோடி மைல் வாராரு குர்ஆன் ஹல்காலிக்கு. வானத்திலும் இறங்குறாரு, பூமிக்கு மதீனாவுக்கு இறங்குறாரு குர்ஆன் ஹல்காவில கலந்து கொள்ள. எங்கட வீட்டில் இருந்து பள்ளி வாரத்தில் என்ன சிக்கலை? மழை நாளிலும் ஜிப்ரீல் இறங்குறாரு, வெயில் காலத்திலே இறங்குறாரு, உஷ்ணத்திலே இறங்குறாரு, குளிர்ல இறங்குறாரு, ஒன்றையும் பார்க்கிறார் இல்ல, 30 ராவும் இறங்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க ஒரு ஜுஸ் ஓதி காட்டுவாங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். வேறு சில நாட்கள்ல நான் ஓதுவன், அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டு போனாங்க? எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க? உலமாக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் காட்டுறாங்களா, எங்க 2 பேருக்கும் இப்படி ஹல்கா வச்சுதான் சுவர்க்கம் போகணும்னு இல்லை. எங்களுக்கு சுவர்க்கம் முடிவு செஞ்சாச்சு. எங்களை பட்டோடைய பாவம் இல்லை. ஆக உயர்ந்த சுவர்க்கம் எனக்குத்தான். எனக்கு இப்படியெல்லாம் ராவேல ஓதி அமல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களே குர்ஆனுக்கு மரியாதை கொடுத்து ராவையில ஓதுறோம்டா, பாவத்தில மூழ்கி கொண்டிருக்கிற நீங்க எவ்வளவு தேவையில்லை. எங்கட கண்ணை துறக்கிறதுக்கு தானா அவங்க 2 பேரும் வந்த மனுஷன். 2வது அவங்க காட்டுறாங்க, குர்ஆன ஓதுறது மட்டுமல்ல வணக்கம், அடுத்தவர் ஓதுறத கேட்கிறதும் வணக்கம். குர்ஆன ஓதுறது மட்டுமல்ல. அதனால நான் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் 2 மூலையில் அவங்க ஓதிக்கொண்டிருக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மூலையில் ஓதுறாரு, ரசூலுல்லாஹ் இன்னொரு மூலையில் ஓதுறாருன்னா அவங்க ஓதினு வரும். இது அப்படி அல்ல, ஒருத்தர் ஓதுறத மற்றவர் கேட்கிறார் என்றால் காட்டினாங்க. ஓதுறதும் இபாதத், அதுக்கும் கூலி இருக்குது. ஓதுறத கேட்கிறதும் இபாதத், அதுக்கும் கூலி இருக்கு. தராவீஹ்ல முழு குர்ஆனையும் கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹையும் சுன்னத்தை ஹயாத்தாக்கின கூட்டத்தில் நீங்க சேருவீங்க. குர்ஆன காதால கேட்ட நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவாங்க. அவங்க தொழுகை வெளியில ஓதினாங்க, நீங்க தொழுகைக்குள்ள ஓது. மூன்றாவது காட்டினாங்க பகலையிலையும் திலாவத் செய்யுங்க. ஆனா இரவையில திலாவத் செய்வது ரமலானில பரக்கத்தை அதிகம் கொண்டு வந்து தரும், நன்மையில கூடியது. பகலையில நோம்போடு இருக்கிற நேரம் நல்ல டைம் கிடைக்கும், அப்போ ஓடுங்க. அதுக்காக ராவையில முழுக்க ஓய்வு எடுத்துறவானும். தராவீஹ்ல குர்ஆன் ஓதுறத கேளுங்க. தராவீஹ் முடிஞ்ச பிறகு தூங்க முன்னால இருந்து ஒரு ஜுஸுவாவது ஓதிட்டு படுங்க. ராவையில திலாவத். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் பாப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குற அறிகுறிகள் விளங்குற நேரம் சதகா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குர்ஆன் ஹல்காக்கு சும்மா போறல, அவங்க தர்மம் செஞ்சுட்டு தான் குர்ஆன் ஹல்கா போற. எப்படி வேகமா தர்மம் கொடுப்பாங்கடா சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கை சுத்திரத்தை பார்த்து வேகமாக வீசக்கூடிய சூறாவளியை விடவும் வேகமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சதகா கொடுக்கும் போது அவனோட கைகள் சுழந்தது. அஜ்வத மினர் ரீஹில் முர்ஸலா, வேகமாக வீசுற காத்தை விடவும் வேகமா இருந்துச்சு. அவங்க தர்மம் கொடுக்கிறாங்க. அவங்களே ஓதினாங்கன்னா நாங்க எவ்வளவு குர்ஆன்
அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஓதுறதுல இன்னொரு பெரிய ஃபாயிதா என்ன தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, மக்கள மனசுல சந்தோஷம் குறைவு, சந்தோஷம் வாரதும் குறைவு, கவலையும் வெறிச்சியும் வெறுப்பும் தான் கூட. வீட்டுல பார்த்தா வீட்டிலேயும் பிரச்சனை, கணவன் மனைவி கிடையாது ஒரே பலாய். சில வீடுகளை பார்த்தா புள்ளகளால பிரச்சனை, சில வீட்டுல வீட்டுக்குள்ள பிரச்சனை, அடுத்து வீட்டால பிரச்சனை, கூட்டாளிமாருக்கு இடையில பிரச்சனை, மஹல்லாக்குள்ள பிரச்சனை, ட்ரஸ்டிக்கும் ஊராக்களுக்கும் பிரச்சனை, கடையில போனா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை, வருமானம் இல்ல, பொருள்கள தட்டுப்பாடு, இந்த நெருக்கடிகள் இருக்குது. இது உள்ளங்கள் காஞ்சாத்தான் இதுவாக காய் வைப்ப தெரியுமா? பரக்கத் இல்லா போல. பரக்கத் என்பது மழை மாறியது, பரக்கத் ரஹ்மத் என்பது மழை போல, அது பொழிஞ்சா உள்ளம் சொஃப்டாக. இப்ப கவலை நீங்கிற, எதையும் தாங்கிறதுக்கு தயார், எந்த கஷ்டத்தையும் தூக்க தயார், முக மலர்ச்சியோடு இருப்பாரு, சந்தோஷத்தோடு இருப்பாரு, துடிதுடிப்போடு இருப்பாரு. ஏன்? பரக்கத்தர் ரஹ்மத்துடைய மழை பொழிஞ்சு. ரஹ்மத்தை எப்படி இறக்குற பூமி? ரஹ்மத்தை இறக்குறது பல அமல்கள் இருக்குது. அதில் அல்லாஹ் சொல்றார், ஆக சிறந்த ஒரு அமல் தான் குர்ஆன் ஓதும் போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. சுவர் சொட்டது, அங்கே ரஹ்மத் வாரது வாஜிப். குர்ஆன் ஓதுறதை யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, ஓதுறவருக்கும் கேட்கிறவருக்கும் ரஹ்மத் இறங்குறது வாஜிப், இறங்கியே ஆகும். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا. குர்ஆன் ஓதப்பட்டா கதைகளை விட்டுட்டு காது கொடுத்து கேளுங்க, கவனமா கேளுங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், ரஹ்மத்து செய்யப்படுவீங்க. லஅல்ல என்ற வார்த்தை தரஜ்ஜி என்று சொல்லுவாங்க அரபில, சுவர் இல்லது, ரஹ்மத்து செய்யப்படக்கூடும். ஆனா மஹ்லூக்குகள் பாவிச்சாத்தான் தரஜ்ஜி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்ல என்ற வார்த்தையை பாவிச்சானண்டா அது வுஜூப உண்டாக்கும், ரஹ்மத் கட்டாயம் கிடைக்கும் என்று இமாம் குர்துபி தஃப்சீர் எழுதுறார். அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஃபகீஹ் இமாம் லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்ததையும் இமாம் குர்துபி பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றவன் குர்ஆன் ஓதுறதை கேட்டாலே ரஹ்மத் உங்களுக்கு இறங்குதுண்டா, நீங்க ஓதினா என்ன கிடைக்கும்? நீங்க தொழுகையில ஓதினா என்ன கிடைக்கும்? நீங்க இந்த ஆயத்தை பாடமாக்கி கல்வுக்குள்ள பதிஞ்சு கொண்டா உங்களை உள்ள பிடிக்கும். நீங்க இதை தஹஜ்ஜுதுல ஓதினா எவ்வளவு பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்கும். ஆக குறைந்த மட்டத்துக்கு நான் வாய அசைக்காம மற்றவர் ஓதுறதை கேட்டாலே ரஹ்மத் இறங்குதுண்டா, நான் முஜாஹதா செய்து என்ன வாய அசைச்சா எவ்வளவு ரஹ்மத் இறங்கும்? குர்ஆன் லேசான விஷயமா நினைக்காது. அல்லாஹ் சொல்றான், பார்வைக்கு இவர் வேலையில முட்டுட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறாரு என்று விளங்கினாலும் அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கல, அவரு தான் பெரிய பிசினஸ் பண்றேன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓதுறவங்களும் தொழுகிறவங்களும் சதகா கொடுக்கிறவங்களும் பெரிய லாபம் அடைஞ்சு நிற்கிறாங்க. இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாஹ், யாரு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் அமலா சொல்லி குர்ஆன் ஓதுறதுதான். தொழுக சதகா ஜகாத் எல்லாம் அது பிறகுதான் சொல்றான். முதலாவது குர்ஆன் ஓதுறதுதான் சொல்றான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் ஓதுறாங்களோ, வ அகாமுஸ் ஸலாஹ், நேரத்துக்கு முறைகளை பேணி யார் தொழுகிறாங்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், நாங்க கொடுத்த செல்வத்தில் இருந்து மக்களுக்கு செலவழிக்கிறாங்களோ, சிர்ரம் வ அலானியா, ரகசியமாக சதகாவாகவும், அலானியா பகிரங்கமாக ஜகாத்தாகவும் செலவழிக்கிறாங்களோ, யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், இவங்க நஷ்டம் இல்லாத வியாபாரம் உண்ட எதிர்பார்த்து முயற்சி செய்யறாங்க. எவ்வளவு பெரிய ஆவரம்! இவ்வளவு பாக்கியங்கள் உள்ள குர்ஆன நாங்க ஓதாம இருந்தா இவ்வளவு பெரிய நஷ்டம். ஆகவே மிக முக்கிய கவனம் செலுத்துங்க. சஹர் செஞ்சு முடிஞ்ச பிறகு சுபஹு பாங்கு சொல்ற வரைக்கும் உள்ள நேரம் இருக்குது, மிஸ் பண்ணிட வானம், குர்ஆனோ ஓதுங்க. அந்த நேரத்துக்கு அல்லாஹ் மலக்குகள் ஒரு டீம் அனுப்புறானாம். அந்த உங்களோட கிராத்தை கேட்டுட்டு போயிட்டு கியாமத்துல உங்களுக்கு வாதிடுவாங்க அந்த மலக்குகள்.
இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய கிராத் இருக்கிறதே அது ஆஜராக்கப்படுகிறது என்ற மலக்குகள் அந்த இடத்துக்கு ஷாஹிதாகிறார். முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹர் செஞ்சு எவ்வளவு நேரத்துக்கு பிறகு சுபரு வாங்க செல்வாங்க என்று கேட்டா 10 நிமிஷத்துக்கு பிறகு டைம் சொல்லல. முகீரத் இப்னு ஷுபா சொல்றாங்க, நாங்க சஹர் செஞ்சு 50 ஆயத்துகள் ஓடுவோம், அதுக்கு பிறகு சுபஹுல வாங்க டைம் வரும். ஆயத்தை ஒதுக்கலாம். அது போல அவங்களுக்கு சுபஹு பின்னால தூங்குற நேரத்தை ஒரு ஹாஃப் அன் அவரை குறைச்சி ஒரு ஜுஸ் ஓதேனும். பகல பின்னால வரவேல சாப்பாட்டுக்கு போற நேரம் ஒரு 45 நிமிஷம் அந்த நேரத்தை மஸ்ஜித்ல இருந்து அல்லது வீட்டில இருந்து ஒரு 2 ஜுஸ் ஓதேனும். இஃப்தாரு முன்னால ஓதேனும், ராவு தராவிஹு பின்னால ஓதேனும். பெரிய ஒரு கணக்கு ஓதிடலாம். ஆக ஓய்வாக இருக்கிற மக்கள் ஒவ்வொரு குர்ஆன் ஓதுங்க. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வியாபாரம் பண்ணினவங்க இல்ல, பிசினஸ் இருந்தா கூட நினைக்கலும் மற்ற காலத்துல பிசினஸ் நீடிக்கிறாங்க, அதனால நோம்பில் ஓதிக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ்லே வாழ்க்கையை கரைச்சி போட்டவங்க, ராவு பகல் அந்த யோசனையிலே இருக்கிறவங்க, அவங்கள பார்த்தா ரமலான்ல பகலையில ஒரு குர்ஆன் ஓதுறாங்க, ராவையில ஒரு குர்ஆன் ஓதுறாங்க. 24 ஹவர்ல 16 ஹவர் குர்ஆன் ஓத, மற்ற தேவைக்கு 8 ஹவரை தான் வச்சுக்கிறாங்க. சரளமாக ஓதுறதுக்கு 8 மணித்தியானத்தை குர்ஆன் ஓதலாம். ஒவ்வொரு குர்ஆன் ஓத முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய கூலி கிடைக்கும். வாலிபர்கள் உங்களுடைய நேரங்கள் அதிகமாக பாவீங்க. அபு இஸ்ஹாக் அஸ்-ஸபீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஹத்திஸ், புகாரி முஸ்லிம்ல எல்லாம் அவங்களோட பேர் இருக்குது. வாலிபர்களை கண்டாலே சொல்வாங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்குது பலமான காலம், இது மாதிரி காலம் பிந்தி கிடைக்காது. இந்த காலத்தை பாவிச்சு அதிகமாக நன்மைகளை கொள்ளையடிச்சுக்கோங்க, அதிகமா குர்ஆன் ஓதுங்கன்றார். அவர் சொல்றாரு, எனக்கு இப்ப 90 வயசு. அவர் சொல்றாரு 90 வயசுல எனக்கு இப்ப 90 வயசு. தஹஜ்ஜுதுல மிச்சம் ஓதிக்கொள்றதுக்கு ஏலா, வயசாகி பலகீனப்பட்டு சில நேரம் அசாவில ஊண்டிக் கொண்டுதான் தஹஜ்ஜுத் தொழுகிறார். இப்ப எனக்கு எவ்வளவு ஓதியல் வேண்டா, பலகீனமா போனதால தஹஜ்ஜுத்ல சூரத்துல் பக்கராவை மட்டும்தான் ஓதிடுவான். பொடியங்காலத்தில் என்ன ஓதிப்பாரு? 90 வயசுல தஹஜ்ஜுத்ல சூரத்துல் பக்கரா ஓதுறாருண்டா 2.5 ஜுஸுவ வாலிப காலத்தில் எவ்வளவு ஓதிப்பார்? அல்லாஹ் அடியாறுகளுக்கு டேஸ்ட் இருந்துச்சு, அதில உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஊர்கள்ல பல ஊர்கள்ல முயற்சிகள் செய்யலாம். ஒவ்வொரு ஊர்ல முயற்சி செய்யறாங்க, கூட்டாட முயற்சி. நிர்வாகம் மஸ்ஜிதுடைய இமாம்கள் சேர்ந்து மஹல்லாவையே குர்ஆனோட தொடர்பு படுத்துறாங்க. சில மஹல்லாக்கள்ல ரமலான் முன்னால நிர்வாகம் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க வீடு வீடாக வருவோம். இமாமும் நிர்வாகமும் வீடு வீடா போறாங்க. அங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்கு? கஞ்சி வசூல் இல்ல. அங்க போயிட்டு உங்களோட வீட்டுல இருந்து எத்தனை குர்ஆன் தர போறீங்க. இப்ப வீட்டுல மஷூரா நடக்குது. வாப்பா சொல்றாரு எனக்கு இத்தனை தரையிலும், உம்மா சொல்றா இத்தனை தரையிலும், உம்மும்மா சொல்றா இத்தனை தரையிலும், மகன் சொல்றாரு இத்தனை தரையிலும். அப்ப எங்க வீட்டால 25 குர்ஆன். இப்படி இமாமும் எல்லாரும் அவங்க நிர்வாகமும் அப்படி முழு ஊரும் முழு மஹல்லாலே முள்ள 250 300 400 வீடுகளை ஏறி இறங்குறாங்க. இப்ப தரவு கிடைக்கும் 2000 2500 குர்ஆன். இடையில பயான்களும் செய்யறாங்க. 27 நோம்புக்கு ஒரு பாக்ஸ் வைக்கிறாங்க. காசி போட வரல. இப்ப எந்த வீட்டுல எத்தனை ஓதினீங்க, நோம்பு ஊந்தி ஓதினு தந்தீங்களே அஜாயில் எவ்வளவு பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க, அத பாக்ஸ்ல எழுதி போடுறாங்க. அத பெருநாள் என்ற ராவுக்கோ அதுக்கு பிந்தியோ அவ்வளவு குர்ஆன் 1750 2000 குர்ஆன் எடுத்து அந்த ஊர்ல மௌத்தான அவ்வளவு பேர் பேர்லையும் ஈசால் செய்யலாம். இதால என்ன ஆகுது? ஈசால 2வது வைங்க, என்ன ஆகுதுண்டா முழு ஊரும் குர்ஆன் ஓதுது. இமாமும் நிர்வாகமும் ஒரு ஹரக்கத் செய்தாங்க, முழு ஊரும் குர்ஆன் ஓதுது. இப்படி திட்டமிட்டு வேலைகளை செய்யும். மதரசாக்களே பார்த்தா மதரசால் எத்தனை வயசு பிள்ளைப்பாங்க? 12 வயசுல இருந்து 22 வரைக்கும் அல்ல துடிச்சு விளையாடுற காலம். இவங்களை நோம்பு முந்தின கெடுத்து உற்சாகப்படுத்தி பலாயிகளை சொல்லி ஓதுங்க நுட்டா, பாடங்களை குறைச்சு ஓத விட்டா
2 வருஷத்துக்கு முன்னால 19ஆம் நோம்பில் எடுத்து கார்குசாரி கேட்கிற எத்தனை குரான் ஓதிக்கன்னு 2 பிள்ளைகள் எழுதி சொன்னாங்க. 47 குரான் ஓதிட்டோம் 19 நாளில். முன்ன நாள் நான் ஒரு தஸ்கீர் செஞ்ச குரானை பத்தி பயான் செஞ்சு போட்டு சின்ன சின்ன பிள்ளைகள் 4-5 பேர் எழுப்பினாங்க. நாங்க 38 குரான் தாரோம். ஏனுங்களுக்கு ஓதையலாம் எங்கட புள்ளகளை உற்சாகப்படுத்தினா ஏன் குரானோட எங்கட புள்ளகளை தொடர்படுத்தினார் ஏலும். அதனால குரானோட எல்லாரையும் தொடர்பு படுத்து. 4வது அமல் இந்த குரானும் நோம்பும் இருக்கிறதே, இதர பொறுமதி விளங்கும் மஹ்ஷர் மைதானத்துல. எங்களை பார்க்கறதுக்கு ஒத்தரமிக்க மாட்டாங்க. கபரில் இருந்து எழும்பி மஹ்ஷர்ல அந்த படு வெயில நிக்கிற நேரம் பொன்னாட்டியே கண்டா ஓடிடுவாங்கள. மாப்பிள்ள மனைவிய கண்டா இந்த பக்கத்தால் ஓடிடுவா. இறக்கமான உம்மா கூட மகனுக்கிட்ட வந்து என்ன ஓடுமென்னு கேட்க மாட்டா. சிங்கத்தை கண்டா ஓடுற மாதிரி ஓடுவா. அப்படி இடம் யாருடா எங்களுக்கு பேசுவார்? தனி சுட்டுட்டாங்களே என்று இருக்கிற இடத்துல 2 பேர் எங்களுக்கு வந்து பேசுவாங்களாம். சஹி முஸ்லிம்ல இருக்குது. ஒன்று குர்ஆன், 2வது நோம்பு. நோம்பு சொல்லும், யா அல்லாஹ் இவருக்கு ஆசையா இருந்தாரே, இவரை நான் பட்டினியில போட்டேன், பட்டினியில போட்ட நான் தான். அதுக்காக இந்த மனுஷன் நீ அலாவு செய்யாது. அடுத்த பிறந்தால் அடுத்த லோயர் பேசுவார், குர்ஆன், யா அல்லாஹ் வலவேல தூங்குற இவரை நான் தான் முழிக்க வச்சேன். இஷா தொழுது போயிட்டு தூங்கிடுவாரே. 9:30 வரைக்கும் தராவீஹ் தொலை வச்சு இவரை கண் விழிச்சு குர்ஆனை கேட்க வச்சேன். இவரை இரவும் ஓத வச்சேன். தஹஜ்ஜுதுல 3 மணி கிளம்பி தஹஜ்ஜுத் தொழுகையில ஓத வச்சேன். இந்த மனுஷன் தூக்கத்தை எடுத்த நான் தான். அதனால் இவர் நரகத்துல அலாபு செய்யாது. முஸ்லிம் இன்னொரு ரிவாயத்திலேக்கு கஅன்னஹுமா கமாமத்தான், எங்களுக்காக பேசுறது மட்டுமல்ல, எங்களுக்கு மேல கொடை போல வந்து நிக்குமா. கமாமத் என்னது? மேகத்துக்கு. குர்ஆன் மேகம் மாதிரி வந்து நிற்கும். அங்க இந்த மாதிரி மரங்கள் இல்ல, அங்க கொடையும் இல்ல, பழைய கட்டிடங்கள் இல்ல, வைத்து நிழலில் நின்று கொள்ள சம தர பல முழங்கள் மேல சூரியன் நிற்கும். இத்தனை லட்சம் மைல்களுக்கு அங்குள்ள சூரியனே வாட்டி எடுக்கிறவங்களை பக்கத்துல சூரியன் இருக்கும். மேலான வேறுக்கிற வேர்வை 70 முழங்களுக்கு ஓடும் ஹதீஸ்ல இருக்குது. அங்க வந்து கொடை போல நிக்குமாம் இந்த குர்ஆனும் நோம்பும். முயற்சி செய். 4வது அமல் தான். 4வது எங்கட தலபாடம் கபரு கொண்டு போறது, சதகா கொடுக்கிறது, தர்மம் கொடுக்கிறது. அதுல ரமலான் தர்மம் ஆக ஸ்பெஷலிஸ்ட். நீங்க கொடுக்கிற இந்த ஒவ்வொரு ரூபாவும் பிக்ஸட் டிபாசிட் ஆயிடும். போட்டீங்கன்னா அப்படி டிபாசிட்ல இருக்கும். மஹ்ஷர்ல தான் அதை கவுண்ட் பண்ணி வெளியில எடுப்பாங்க. மஹ்ஷர்ல வெளியில வரும். இத்தனை லட்சம் சதகா கொடுத்திருக்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹ் எத்தனையோ முறைகளை காட்டினாங்க. ராவையில தராவீஹுக்கு பின்னால சதகாக்கு முறையை காட்டினாங்க. பகலேயும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்க முயற்சி செய்யணும், நோன்பு துறக்க கொடுக்கணும். இன்னொரு ஆள் பாருங்க, வியாபாரங்கிற வியாபாரி தேடுற அப்படித்தான். அடுத்தவரை பார்த்து பார்த்து அவர் எப்படி பிசினஸ் பண்றாரு அதுக்குள்ள பூந்து அவரை பார்க்க கூட நான் இப்படி தேடுகிறோம். இப்படிதான் நாங்க தேடுறேன். வியாபாரிகள் வியாபாரி அப்படித்தான் தேடுறார். இது மாதிரி மூமின் தேடணும். ரமலானுக்குள்ள எந்த நேரத்துல கொடுத்தா கூட அடிக்கை ரசூலுல்லாஹ் காட்டுதான். மன் ஃபத்தர ஸாயிமா ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. யார் நோம்பாளி ஒன்றுக்கு நோம்பு துறக்க கொடுக்கிறாரோ அந்த நோம்பாளி அன்றைய நாளில என்னென்ன அமல்களை செஞ்சு எவ்வளவு நன்மைகளை தேடி வச்சிருக்கிறாரோ அது போல ஒரு பங்கு இவருக்கும் கிடைக்கும். ஒரு ஈச்சப்பல கீத்தால ஒரு ஆள்ல கோடான கோடி நன்மையை சம்பாதிக்கிறார். நாங்க யாருக்கு நோன்பு துறக்க கொடுக்கிறோமோ அவர் தஹஜ்ஜுத் தொழுதிப்பார். அவரோட அமல் இஹ்லாஸோட நடந்திருக்கும். பல குர்ஆன் ஓதி இருப்பார், ஜனாஸால கலந்திருப்பார், நோயாளியை பார்த்திருப்பார், அவர் சுன்னத்தை விடாம தொழுதிருப்பார், பார்வையை பார்த்திருப்பார், இஹ்லாஸோடு செயற்பட்டிருப்பார். நாங்க அந்த மட்டத்துல இல்ல. அல்லாஹ் அவரோட அளவுக்கு நன்மைகளுக்கு இருக்கிறார். இத பார்த்துட்டு இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நல்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. அல்லாஹ்வுடைய அடியார்களை இந்த ஹதீஸ கவனிங்க, இந்த ஹதீஸ அமல் செய்யுங்க. உங்களோட ரமலான
60 நோன்புகளாக ஆக்க முயற்சி செய்கின்றார். ரமலான் 60 நோம்பாக்கிமா, 29 இல்லாட்டி 30 தான் வாங்க. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து 7 மணி 28 முடிச்சுட்டு பாக்குறேன், அப்படித்தானே? 28 முடிச்சு பெருநாள் எடுக்கணும்னா அதுக்கு ஆட்கள் ரெடி. இப்னு ஜௌசி சொல்றாங்க 30 நாளையில நோம்பு முடிக்க வானம் 60 நோம்பாக்க பாருங்க. அது எப்படி ரமலான் 60 நோம்பாக்குற? நீங்க பிடிக்கிற நோம்பு உண்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு நோம்பு துறக்க கொடுங்க, இன்னொரு நோம்பு பிடிச்ச மாதிரி ஆகும். 30 நோம்பு 30 பேருக்கு நோம்பு துறக்க கொடுத்தா நீங்க பிடிச்ச நோம்பு 30, அவங்களுக்கு இங்க கிடைச்ச நோம்பு 30, 60 நோம்பு. 2 பேருக்கு கொடுத்தா 90 நோம்பு, 3 பேருக்கு கொடுத்தா 120 நோம்பு. இந்த ஹதீஸ் பின்னால வேறொரு ரிவாயத்தில் இருக்குது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இதெல்லாம் பணக்கார வசதி படைச்சாக்களை தானே செய்யணும், எங்கட வீட்டுல நாங்களே நோம்பு திறக்கிறது கஷ்டம், யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய ஏற்பாடு செய்யல, இல்லாதவரும் இதை அடையிலும். நீங்க தின்ற ஈச்சம்பளத்தால ஒரு கீத்தாவரு குடுக்கலவான்னு கேட்டான். நோம்பு திறக்க போற மனுஷனுக்கு ஒரு டம்ளர்ல ஒரு மிடர் தண்ணியை கொண்டு வைத்து கொடுத்தா அவருக்கும் இந்த கூலி கிடைக்கும் சொல்லலாம். உள்ளவங்க நல்லா கொடுங்க, அது இல்லாதவங்களுக்கு சொன்ன முறை. உள்ளவரும் அதெல்லாத்தையும் பொத்தி வச்சுட்டு டம்ளர் தண்ணியால் அடிக்கப்படாது, இல்லாதவங்களுக்கு அந்த வழியை சொன்னாங்க. ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது திலாவத்துல் குர்ஆன், முதலாவது தொழுக, 2வது திலாவத்துல் குர்ஆன், 3வது நோன்பு எப்படியும் இருக்குது, 4வது சதகா. இந்த 4ம் நிச்சயமாக சரியான முறையில இதை ஏற்படுத்தி கொண்டா இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிகிற நேரம் தக்வாவுடைய பெரிய ஒரு இடத்தை அடைஞ்சு கொள்ள. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையை கொண்டு இந்த ரமலான முபாரக்கான ரமலானாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்ட ரமலானாக ஆக்குவாயாக. இந்த ரமலானிலே எல்லா அமல்களையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல திருப்திகரமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நேரங்கள் வீணாக்கப்படாம பாதுகாப்பாயாக. அதிகமாக உன்னுடைய கலாமுக்கு நேரம் கொடுக்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களோட தனிமையான நேரங்கள் அத்தனையும் திலாவத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரமலான் முடிஞ்ச பிறகு கை சேதப்படுகிற கூட்டத்தில் சேர்த்து விடாமல் யா அல்லாஹ் சம்பாதிச்ச கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக. எல்லா கஷ்டவாளிகள கஷ்டங்களையும் போக்குவாயாக. அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமான அமைப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. ஆபத்துகள் இருந்தும் பேராபத்துகள் இருந்தும் பாதுகாத்தருள்வாயாக. அந்த மக்களுடைய உயிர்களை நீ பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலையும் சமாதானமான சுல்ஹான ஒரு நிலைமை ஏற்படுத்தி பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. சூடாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்களால தாங்கக்கூடிய நிலைமையை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்திடுவாயாக. மக்களுக்கு ரொம்ப பெரிய சிரமங்கள் வந்துடாமல் நீ பாதுகாத்திருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.